எஸ் இவங்க பிரிய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிய வந்திருக்கு. அந்த பெட்டிஷனை யார் போட்டாங்களோ அவங்களே விட்ரா பண்ணியிருக்காங்க, கேஸை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது அடுத்த கட்டமாக என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்க சேர்ந்து வாழக்கூடிய அடுத்தடுத்த கட்ட அப்டேட்ஸை நோக்கி தான் இது இருக்க போகுது. இதன் விளைவாக மார்னிங் ஹியரிங் அப்போ வந்துட்டு சங்கீதா அவர்கள் லண்டன்லேருந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் அப்பியர் ஆயிருக்காங்க. ஆகும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் தரப்புலேருந்து என்ன கேட்கப்பட்டது அப்படின்னா, இல்லை இன்னைக்கு அசம்பிளி இருக்குது, அதனால வேற டேட் கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்கப்பட்டது. இல்லை சங்கீதா அவர்கள் தரப்புலேருந்து இல்லை நீங்கள் இன்றைக்கே இதை விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. திரும்ப அவங்க வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வந்து சங்கீதா அவர்கள் அப்பியர் ஆகி ஒரு 15 மினிட்ஸ் அவங்க வந்து பேசினதாக சொல்லப்படுது இந்த இடத்துல. ஃபைனலாக நீதிபதி அவர்கள் வந்துட்டு ஓகே நெக்ஸ்ட் ஹியரிங் எப்போ அப்படிங்கிறது உங்களுக்கு ஈவினிங் உங்களுக்கு டேட் தெரிய வரும் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை இதை நான் விட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதாக சொல்லப்படுது. அப்போ தான் வந்துட்டு இது என்ன, நீங்கள் உங்களை யாராவது ப்ரெஷரைஸ் பண்ணாங்களா, யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களா அப்படின்லாம் கேட்கும்போது, இல்லை முழுக்க இது நான் எடுத்த முடிவு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். உடனே இவங்க அவங்களுடைய முடிவை சொன்னதுக்கு பிறகாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தரப்புல இருந்தும் என்ன கேட்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கும் இதில் எந்தவித அப்ஜெக்ஷனும் கிடையாது, எங்களுக்கும் சேர்ந்து வாழ விருப்பம் தான். ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து பேச்சுவார்த்தைகளை ஈடுபட்டிருக்காங்க. சங்கீதா அவர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்காங்க. இவங்க ஜஸ்ட் பேப்பரில் ஒரு அலிகேஷனாக தான் வச்சுருக்காங்க. அது இன்னும் அடுத்து எந்த ஃபேக்டருக்குமே போலியே, அது எந்த அளவுக்கு உண்மை, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸ் என்னன்ற ஸ்டேஜுக்கே நம்ம போகல. ஸோ அந்த அலிகேஷன்ஸ் எல்லாமே இந்த கேஸை விட்ரா பண்ணி டிஸ்போஸ் பண்ணதுனால அதோட அந்த அலிகேஷன்ஸ் எல்லாமே அந்த எஃபெக்ட் வந்து நோ மோர் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். மனைவி சங்கீதா அவர்களாக இருக்கட்டும், பையனும் பொண்ணும் வந்து விஜய் அவர்கள் மீது வந்து கடும் கோவத்தில் இருக்காங்க, அவர்கிட்ட பேசிக்கிறதுல அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாமே நிறைய கருத்துக்கள் வந்து வளம் வந்துட்டு இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. பட் அவருடைய இன்டர்வியூ நம்ம பார்க்கும்போது த வே ஹி ஹேண்டில்டு பார்க்கும்போது ரொம்ப மெச்சோர்டாக இருந்தது. அது வந்து யாரும் நீ போய் இப்படி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து சொன்ன மாதிரி கிடையாது. இந்த நெகட்டிவ் இந்த கான்ட்ரவர்சிஸ்க்கு எல்லாமே அங்கேயே ஒரு பெரிய ஒரு கமா விழுந்தாச்சு. இந்த அளவுக்கு பையன் விட்டு கொடுக்காம பேசுகிறாரு அப்படின்னா அப்போ விச் மீன்ஸ் இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இல்லை. அதனை தொடர்ந்து தான் இன்னைக்கு இந்த கேஸ் எல்லா கான்ட்ரவர்சிஸுக்கும் ஒரு பெரிய எண்ட் பாயிண்ட் வச்சிருக்கு. வணக்கம் மேம். வணக்கம் சார். இன்னைக்கு திடீர்னு ஒரு பூகம்பத்தை கிளப்பியிருக்கிற விஷயம், சங்கீதா அவர்கள் அந்த டைவர்ஸ் பெட்டிஷனை விட்ரா பண்ணது என்ன உள்ள வந்து நடந்தது மேம்? எப்படி இந்த விஷயத்துக்கு வந்து அரைவாச்சு? எஸ் இன்னைக்கு இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு தான். பட் ஒரு நல்ல பாசிட்டிவ், எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட்டாக தான் இன்றைக்கி இது இருக்குது இல்லையா? ஏன்னா இந்த கேஸ் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும்போது நிறைய கான்ட்ரவர்சிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆரம்பித்ததுலேருந்து தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க வச்ச அலிகேஷன்ஸாக இருக்கட்டும், சங்கீதா அவர்கள் வச்ச அலிகேஷன்ஸாக இருக்கட்டும், அதனை தொடர்ந்து வந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை இவன் வந்து பெட்டிஷனில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க விச் மீன்ஸ் அடல்ட்ரி அண்ட் க்ரூயாலிட்டி கீழே தான் இந்த டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. தட் இஸ் அண்டர் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். ஓகே, ரெண்டு பேரும் வெவ்வேறு ரிலிஜனை சார்ந்தவர்களாக இருக்கிற பட்சத்தில் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே வரும். ஓகே, அப்புறம் அது வந்து செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் தான் இந்த கேஸ் வந்து போயிட்டு இருந்தது. அதாவது February 24, April 20, June 15, அதுக்கப்புறம் இன்னைக்கு ஹியரிங். ஓகே, ஸோ இது தொடர்ந்து இந்த மாதிரி போயிட்டு இருந்த பட்சத்தில் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அதனை தொடர்ந்து 2 என்ட்ரி பெட்டிஷனும் அங்கே ஃபைல் பண்ணப்படுது. ஒன்று வந்துட்டு எதற்காக அப்படின்னா பெர்மனெண்ட் அலிமோனிக்காக, ஜீவனாம்சம்காக. அடுத்தது வந்து அந்த நீலாங்கரை வீட்டில் வந்து இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் என்ன தங்க அனுமதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் தொடர்ச்சியாக போடுறாங்க. அதில் நம்ம பெட்டிஷனில் பார்த்தோம் அப்படின்னா மெயினாக ஒரு நடிகை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் குறிப்பிடப்பட்டு 2021 நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து ஸ்டேட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எங்களுக்குள்ள லீகல் நோட்டீசஸ் வந்து பரிமாறப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கான எதுவும் ஸ்டெப்ஸும் எடுக்கப்பட்டுச்சு. உட்காந்து பேசவும் ட்ரை பண்ண எதுவுமே ஒர்க் ஆகலை. அதனால தான் ஃபைனலாக வித் நோ அதர் ஆப்ஷன் லெஃப்ட் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதனை தொடர்ந்து நிறைய சர்ச்சைகள், ஏன்னா அவருடைய ப்ரொஃபஷனல் லைஃப் விச் மீன்ஸ் ஆக்டிங்லேருந்து தாண்டி அதுக்கப்புறம் அவர் ஒரு கட்சி தொடங்கி அது வந்து ஒரு எலெக்ஷன் டைம், பரபரப்பான ஒரு எலெக்ஷன் டைமில் நடந்த ஒரு விஷயம்தான். ஸோ எங்கே போனாலும் இது ஒரு கேள்வியாகவே மக்கள் வந்து ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவே இருந்தது இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தான் எஸ் இவங்க பிரிய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிய வந்திருக்கு. தட் இஸ் முதலமைச்சர் விஜய் அவர்களும் அவருடைய மனைவி சங்கீதா அவர்களும் 2 பேரும் பிரிய போகிறது கிடையாது. அந்த பெட்டிஷனை யார் போட்டாங்களோ அவங்களே விட்ரா பண்ணியிருக்காங்க. இல்லை இந்த பெட்டிஷனை வந்து என்னோட கான்ஷியஸ்னஸோட என்னோட கன்சென்ட்டோட நான் விட்ரா பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொன்னதின் அடிப்படையில் இங்கே குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி சுஜாதா அவர்கள் வந்து கேஸை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க, கேஸை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது அடுத்த கட்டமாக என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்க சேர்ந்து வாழக்கூடிய அடுத்தடுத்த கட்ட அப்டேட்ஸை நோக்கி தான் இது இருக்க போகுது. இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன மேம் இந்த வழக்கு ரீதியாக நடந்தது? ஆக்சுவலாக வீடியோ கான்ஃபரன்ஸில் தான் வந்து அவங்க அசைன் ஆனதான் சொன்னாங்க. லண்டன்லேருந்து அவங்க வந்து அப்பியர் ஆனதான் சொன்னாங்க. அங்கே என்ன மேம் தகவல்கள்
கேட்க. எஸ், இந்த நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்தோன்னா 2 பேரும் இருந்தாங்க. ஏன்னா யூஸ்வலாக எந்த ஒரு நம்ம டிவோர்ஸ் கேஸ் எடுத்துக்கிட்டாலுமே அந்த இடத்துல வந்துட்டு நீதிமன்றமோ நீதிபதியோ இல்லை அந்த இன்வால்வ் ஆகக்கூடிய அட்வொகேட்ஸும் வந்து பார்த்தோன்னா நம்ம அவங்கள சரிப்பா இவங்க டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க நம்ம பிரித்து வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையவே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கடைசி ஒரு எங்கெல்லாம் பாசிபிலிட்டி பாயிண்ட் இருக்கோ அது வரைக்கும் இவங்களை சேர்த்து வைக்கக்கூடிய முயற்சிகள் தான் நடக்கும். அதில் ஒரு முயற்சி தான் இந்த மீடியேஷன், தட் இஸ் கவுன்சிலிங். 2 பேரையும் பேசுறது, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷோ இல்லை வந்து ஒரு மன வருத்தம் இருந்தாலும் அதை பேசி சரி பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி எடுக்கக்கூடிய ஒரு இனிஷியேஷன் பாயிண்ட் தான் அது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இவங்க கேஸ்லையும் அடுத்தடுத்து அந்த ப்ராசஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டுச்சு அந்த இடத்துல. ஏன்னா இவங்க முதல்ல வந்து ஃபைல் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எஸ் மேண்டேட்ரி, நம்ம அந்த வார்த்தையெல்லாம் நியூஸில் பார்த்துருப்போம், 2 பேரும் கண்டிப்பாக நேரில் ஆஜராக வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம், மேண்டேட்ரி ப்ரெசன்ஸ் அப்படிங்கிற விஷயம். அதனை தொடர்ந்து அதுலேருந்து எங்களுக்கு விலக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலி கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒன்று லைக் 2 பேரும் லைக் பார்ட்டி இன் பர்சன் அவங்களா போயிட்டு கோர்ட்டில் அப்பியர் ஆகுறது, இல்லையா வீடியோ கான்ஃபரன்சிங், இல்லையா அவங்க அட்வொகேட் மூலிமா ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஓகே, பட் இம்பார்ட்டன்ட் இதுக்கு அவங்க அந்த இடத்துல அவங்க வர மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்க விலக்கு கேட்கும் போது இல்லை இவங்க 2 பேருமே அந்தஸ்தில் இருக்க பெரிய இடத்துல இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ், ஸோ அவங்க அங்கே வரும்போது கூட்டம் கூடக்கூடியதோ இல்லை அதனை தொடர்ந்து வரக்கூடிய சர்ச்சைகள் எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு வீடியோ கான்ஃபரன்சிங் கொடுங்கன்னு அங்கே கேட்கப்பட்டுச்சு. அப்புறம் வீடியோ கான்ஃபரன்சிங் அங்கே அலோவ் பண்ணப்பட்டுச்சு. அதனை தொடர்ந்து வந்து மெயில் ஐடி ப்ராப்பராக மென்ஷன் பண்ணல, சங்கீதா அவர்களுடைய தரப்பில் வந்து ப்ராப்பராக வக்காலத்தை ஃபைல் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் 2-3 ஹியரிங் நமக்கு போச்சு. அதனை தொடர்ந்து தான் இன்றைக்கி வந்துட்டு 2 பேரும் மேண்டேட்ரியாக விசியில் அப்பியர் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. இதன் விளைவாக மார்னிங் ஹியரிங் அப்போ வந்துட்டு சங்கீதா அவர்கள் லண்டன்லேருந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் அப்பியர் ஆகியிருக்காங்க. ஆகும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் தரப்புலேருந்து என்ன கேட்கப்பட்டது அப்படின்னா, இல்லை இன்றைக்கி அசம்பிளி இருக்குது அதனால் வேறு டேட் கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்கப்பட்டிருக்கு. இல்லை சங்கீதா அவர்கள் தரப்புலேருந்து இல்லை நீங்கள் இன்றைக்கே இதை விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விச் மீன்ஸ் இன்னொரு டேட் வந்து ஃபர்தர் டேட் வந்து நீங்கள் இதை போஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கே நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் நீதிபதி சுஜாதா அவர்கள் வந்து இந்த போஸ்ட் லஞ்ச் மதியத்துக்கு மேலே இந்த கேஸை வந்து திரும்ப ஒத்தி வைக்கிறாங்க. ஓகே, ஒத்தி வைக்கும் போது திரும்ப அவங்க வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வந்து சங்கீதா அவர்கள் அப்பியர் ஆகி ஒரு 15 மினிட்ஸ் அவங்க வந்து பேசினதாக சொல்லப்படுது. இந்த இடத்துல பேசும்போது சரி ஓகே ஃபைனலாக நீதிபதி அவர்கள் வந்துட்டு ஓகே நெக்ஸ்ட் ஹியரிங் எப்போ அப்படிங்கிறது உங்களுக்கு ஈவினிங் உங்களுக்கு டேட் தெரிய வரும் அப்படின்னு சொல்லும் போது இல்லை இதை நான் விட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதாக சொல்லப்படுது. அப்போ தான் வந்துட்டு இது என்ன நீங்கள் உங்களை யாராவது ப்ரெஷரைஸ் பண்ணாங்களா, யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களா அப்படிலாம் கேட்கும்போது இல்லை முழுக்க இது நான் எடுத்த முடிவு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். உடனே இவங்க அவங்களுடைய முடிவை சொன்னதுக்கு பிறகாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தரப்புல இருந்தும் கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கும் இதில் எந்தவித அப்ஜெக்ஷனும் கிடையாது. விச் மீன்ஸ் அவங்க பெட்டிஷன் விட்ரா பண்ணுறதுல எங்களுக்கு எந்தவித அப்ஜெக்ஷனும் கிடையாது. அப்போ ஒரு வகையில் அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, எங்களுக்கும் சேர்ந்து வாழ விருப்பம் தான், எங்களுக்கு டிவோர்ஸில் விருப்பம் இல்லை. இப்போ இவங்களும் ஒன்று சேர்ந்து வாழணும் இல்லை பிரியணும், இங்கே பிரிய போகிறது இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி அந்த கேஸை விட்ரா பண்ணதுனால நீதிபதி அவர்கள் தள்ளுபடி பண்ணதுனால நமக்கு தெரிய வந்துருச்சு. அப்போ அடுத்த கட்டம் இவங்க சேர்ந்து வாழக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். இப்போ நார்மலாக இந்த மாதிரி டைவர்ஸ் விஷயங்கள் நம்ம நிறைய வந்து பார்த்துருப்போம். இவ்வளவு தூரம் வந்து போயிட்டு இல்லை லாஸ்ட் டைமில் நாங்கள் வந்து சேர்றோம் அப்படின்னா அந்த நீதிபதிகள் கோவப்படக்கூட வாய்ப்பு இருக்குது. கேட்பாங்க, என்னப்பா இவ்வளவு வந்துட்டு இப்போ திரும்ப சேர்றேன்றீங்க, கோர்ட்டு நேரத்தை வீணடிக்கிறீங்க அப்படின்னு. அந்த மாதிரி எதுவும் டிஸ்கஷன் வந்து போச்சா, இல்லை அவங்க மனசார ஓகே விருப்பப்பட்டுட்டாங்க எண்ட் ஆஃப் த டே அந்த மாதிரி சேர்த்து வச்சு நீங்கள் நான் இப்போ இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேமிலி டிஸ்பியூட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் பிட்வீன் ஒரு டிஸ்பியூட் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பொறுத்த வரைக்கும் இது வந்து இதுக்குள்ளே தேர்ட் பர்சன் யாருமே இன்வால்வ் ஆக முடியாது, இன்வால்வ் ஆகவும் கூடாது. அது முழுக்க 2 தனிநபர்கள் சார்ந்த ஒரு விஷயம் மட்டுமே அந்த இடத்துல. ஓகே, அதுக்குள்ளே போய் கருத்து சொல்கிறதுக்கோ அதை கொஸ்டின் பண்ணுறதுக்கோ நமக்கு எந்த வித ரைட்ஸும் கிடையாது. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த டிசிஷனை அவங்க எடுத்துகிட்டு போகலாம். அதை உட்காந்து ஏன் அவங்க இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க கிரிட்டிசிசம் பண்ணுறதுக்கோ இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கோ கேள்வி கேட்குறதுக்கோ நமக்கு ரைட்ஸே கிடையாது அந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும்போது நீதிமன்றமோ நீதிபதியோ இங்கே கடைசி வரைக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட் இது வரைக்கும் ஃபைனலாக வரைக்கும் சேர்த்து வைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னு தான் அதில் பார்ப்பாங்க அந்த இடத்துல. ஓகே, அதனால தான் நான் சொன்ன மாதிரி கவுன்சிலிங் அப்படிங்கிறது இருக்குது, அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இதனை தொடர்ந்து நிறைய இப்போ ரியல் டைம் கேசஸ்லையும் பார்த்தோம்னா இது நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. கவுன்சிலிங் முடிஞ்சு சேரக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க, பட் ரேஷியோஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவுட் ஆஃப் 10 ஒரு அவுட் ஆஃப் 50 ஒரு 4 பேர் 5 பேர் அப்படின்னு இருந்தாலுமே லைக் பார்த்துக்கிட்டோன்னா ஒன்று அங்கே முடிஞ்சு போகும் இல்லையா, அந்த போயிட்டு ஃபைனலாக வந்து இந்த ட்ரையல் ஸ்டேஜ் கமெண்ட்ஸ் ஆகும்போது நடக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர்லாம் பார்த்தோன்னா சில கிளைண்ட்ஸ் எல்லாம் வரும்போதே அந்த மாதிரி கேசஸும் இருக்குது. ஏன்னா இது ஆகிடும், டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் டிவோர்ஸ் கிராண்ட் ஆகிடும்.
கிராண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களால தனியாக இருக்க முடியாமல் ஓகே அப்போ ஒருத்தர் பற்றி ஒருத்தர் வந்து அந்த மிஸ்ஸிங்கோட இதனால புரிதல் அதிகமாகி திரும்ப 2 பேரும் வந்துட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்ட கேசஸ் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. ஸோ ஃபேமிலி டிஸ்பியூட் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் இவங்க கேஸ் போட்டுட்டாங்க அதனால இவங்களுக்குள்ள கண்டிப்பாக தான் டிவோர்ஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு பிளைண்டான ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது இங்கே கிடையவே கிடையாது. இப்போ விஜய் அவர்களோட இந்த பிரச்சனையை வந்து சுற்றி வந்து பார்த்தா அவங்களோட குழந்தைகள் பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி வளர்ந்துட்டாங்க, அந்த பையன்லாம் வந்து வளர்ந்துட்டான். அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ ஒரு ஸ்பார்க்கை நம்ம பார்க்குற எல்லாருக்குமே கொடுத்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இருந்தது. இன்றைக்கி பார்த்தா திடீர்னு இவங்க விட்ரா வேற பண்ணிட்டாங்க. அந்த நோட்டை எப்படி பார்க்குறீங்க இந்த ஃபர்ஸ்ட்? எஸ், அது வந்து எல்லாமே அதுலேருந்து ஆரம்பிச்சது தான் டுவர்ட்ஸ் அ பாசிட்டிவ் லைன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அகைன் இந்த சொசைட்டிக்குள்ளே ஒரு சில பேரால் ஒரு சர்ச்சையாக வைக்கப்பட்டுச்சு. என்னென்னா இல்லை அதாவது மனைவி சங்கீதா அவர்களாக இருக்கட்டும், பையனும் பொண்ணும் வந்து விஜய் அவர்கள் மீது வந்து கடும் கோவத்தில் இருக்காங்க, அவர்கிட்ட பேசிக்கிறதுல அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாமே நிறைய கருத்துக்கள் வந்து வளம் வந்துட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பட் அவருடைய இன்டர்வியூ நம்ம பார்க்கும்போது த வே ஹி ஹேண்டில்டு பார்க்கும்போது ரொம்ப மெச்சோர்டாக இருந்தது. அது வந்து யாரும் நீ போய் இப்படி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து சொன்ன மாதிரி கிடையாது. அவர் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட், அது வந்து பாட்டம் ஆஃப் த ஹார்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவருடைய தந்தையை பற்றி அவர் எந்த மாதிரி நினைக்கிறாரு, எந்த இடத்துல வச்சிருக்காரு, எவ்வளோ ப்ரௌடாக இருக்காரு, விச் மீன்ஸ் என்னோட எக்ஸாம்பிளே அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவரோட முழுக்க அவரை ரிப்ளை பண்ண விதமாக இருக்கட்டும், அவர் இந்த ஒரு மீடியாவை சூஸ் பண்ண, ஃபிலிமை சூஸ் பண்ண ஒரு அடுத்த லைன் ஆஃப் இதுவாக இருக்கட்டும், எல்லாமே அதனை நோக்கி தான் இருந்தது. இந்த நெகட்டிவ் இந்த கான்ட்ரவர்சிஸ்க்கு எல்லாமே அங்கேயே ஒரு பெரிய ஒரு கமா விழுந்தாச்சு. விச் மீன்ஸ் இப்போ இதெல்லாம் பேசுன மாதிரி இங்கே இல்லையேப்பா, டோட்டலாக வேற மாதிரி இருக்கே, இந்த அளவுக்கு பையன் விட்டு கொடுக்காம பேசுகிறாரு அப்படின்னா அப்போ விச் மீன்ஸ் இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இல்லை. ஓகே, அந்த கோவம் அதெல்லாம் எதுவுமே இல்லை, இவங்க நல்ல டேர்ம்ஸில் தான் இருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் டோட்டலாக ஒரு பாசிட்டிவ் ஒரு ஃபேஸ் ஆஃபில் கொண்டு வந்துச்சு. அதனை தொடர்ந்து தான் இன்னைக்கு இந்த கேஸ் எல்லா கான்ட்ரவர்சிஸுக்கும் ஒரு பெரிய எண்ட் பாயிண்ட் வச்சிருக்கு. எதுவுமே கிடையாது, அஸ் அ ஃபேமிலி வி ஆர் கோயிங் டு பி டுகெதர் அப்படிங்கிறது. ஓகே மேம், இப்போ இன்றைக்கி வந்தது ஆக்சுவலாக ஒரு நல்ல செய்தி, அந்த வழக்கு வந்து விட்ரா பண்ணது. பட் இருந்தாலும் அந்த நடிகை அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணது த்ரிஷாவர் தான் இன்றைக்கி. ஏன்னா ஊரே பேசுது, எதிர்கட்சி தலைவர்லாம் பேசி பெரிய பிரச்சனையெல்லாம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கட்டமாக சப்போஸ் ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணது எனக்கு அந்த நடிகையோட அவங்க போட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டது பிடிக்கல அப்படின்னு 2021 தான் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. தேவைப்பட்ட அவங்க பேரையும் நான் வெளியே சொல்லுவேன். ஏன்னா போட்ட கிரவுண்டே அடல்ட்ரி அண்ட் க்ரூயாலிட்டி தான். ஆமாம், அந்த மாதிரி போட்டுருந்தாங்க. பட் இப்போ கூட விஜய் அவர்களோட பர்த்டேக்கு அடுத்த நாள் அவங்க அந்த கேக்கு ஃபோட்டோ ஒன்று போட்டது பயங்கர நிறைய வந்துச்சு. ஏஐயா இந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ நிறைய மாதிரியான क्वेश्चंस வந்து. இப்போ இந்த கேஸ் வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் அந்த சினாரியோஸை நம்ம எப்படி பார்க்குறது? ஏன்னா இப்போ த்ரிஷா அவரோட பேரை சொல்லி அரசியல் களம் வரைக்கும் அது பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இப்போ அடுத்த நடக்க போகிற சினாரியோஸ்? சிஎஸ் இங்கே முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், இல்லை ப்ரொஃபஷனல் லைஃப், தட் இஸ் அந்த அரசியல் வாழ்க்கையாக இருக்கட்டும், தொடர்ந்து இவங்க பேர் அடிபட்டுக்கிட்டு தான் இருக்குது இல்லையா? இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா இவரை வந்து அரசியல் ரீதியாக தாக்க முடியாதவங்க எல்லாம் இந்த ஒரு பஞ்சை போட்டு லைக் தாக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. எங்கே போன அதில் ஆரம்பிச்சோன்னா அந்த வரிசையில் பார்த்தோன்னா நயனார் நாகேந்திரன் பேசியிருக்காரு. இப்போ உதயநிதி அவர்கள் அவர் என்னதான் வந்துட்டு என் வாயால் அந்த வார்த்தையை சொல்லலன்னு எடுத்துக்கிட்டாலுமே அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு விச் இஸ் லைக் ஒரு டபுள் மீனிங்கோ அது ஓப்பனாக தெரியக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் அந்த இடத்துல இருக்குது. ஸோ எங்கே போனாலும் அவர் இப்படி தாக்குறதா நம்மளால் பார்க்க முடியுது. சில கேசஸில் பார்க்க போனோம்னா நீதிமன்றமே அங்கே சொன்ன விஷயம் என்னவாக இருக்குன்னா, நீங்கள் அரசியல் ரீதியாக என்ன விதமான விமர்சனங்களை வேணால் வைங்க ஒருத்தர் மேலே, ஓகே, பட் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இழுத்து யாரும் பேசுவதற்கு எந்த வித ரைட்ஸும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்காங்க. பட் ஆனால் இது தொடர்ந்து இது எப்படி வச்சுருந்தாங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஒரு ரெகுலேஷன்ஸ் மாதிரியே வச்சுருந்தாங்க. பேசுகிறவங்க எல்லாருமே இவரை நம்ம இப்படி அடிக்கலாம்ப்பா, இவங்க பேரை சொல்லி அடிக்கலாம்ப்பா, இப்படி பண்ணலாம்ப்பா நம்ம அப்படிங்கிற மாதிரியான டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி இருந்துச்சு. மனைவியே ஒரு பெட்டிஷனை போட்டுட்டாங்க, அப்போ நம்ம என்ன வேணால் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி இருந்துச்சு. பட் எல்லாத்துக்கும் அவர் வந்து பொறுமை காத்துட்டு இருந்ததை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது. இங்கே அகெயின் முழுக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சார்ந்த ஒரு விஷயம் தான். ஓகே, ஏன்னா நம்ம முன்னாடியே பேசும்போது சொல்லியிருந்தோம் அடல்ட்ரி பைகாமி 2த்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அடல்ட்ரி அப்படிங்கிறது திருமணத்தை தாண்டிய ஒரு உறவு, அதனால் டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரைக்கும் தான் போக முடியும். விச் மீன்ஸ் அது ப்ரூவ் ஆகிற பட்சத்தில். ஏன்னா இன்னொன்று இந்த பெட்டிஷன் இவங்க போடும்போது நம்ம பேசும்போதும் நான் சொல்லியிருந்தேன், மியர்லி ஒரு பெட்டிஷன் போட்டுட்டாங்கன்றதுனால எதுவுமே அங்கே உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அதனை தொடர்ந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக அவங்க என்னென்ன எவிடன்சஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க ஃபார் தி ப்ரூவிங் ஃபேக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது நமக்கு இன்னும் அந்த ஸ்டேஜ் நம்ம போவே இல்லை. நான் சொன்னேன் எப்போ கேஸ் இது நடுவில் நம்ம பேசும்போதும் நம்ம பேசியிருந்தோம் என்னன்னா இது மியூச்சுவலாக கூட கன்வெர்ட் ஆகலாம்.
சேர்ந்து வாழ்றதுக்காக இருக்கலாம், இல்லை பிரிஞ்சு போகிறதுக்காக இருக்கலாம். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் முதல்ல கேஸ் போகுதா, திஸ் இஸ் டூ இயர்லி இன் அ ப்ரிலிமினரி ஸ்டேட் டு டிசைட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க இதே பைகாமினா வேற, ஒரே திருமணத்தில் இருக்கும்போது இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறது, அது இட் அமௌண்ட்ஸ் டு போத் டிவோர்ஸ் அண்ட் கிரிமினல் ஆக்ஷன். ஓகே, அது ரெண்டும் வேற கான்செப்ட்ஸ். ஓகே, இங்கே அந்த மாதிரியான ஒரு விஷயம் இனிமேல் எதாவது நடந்தது அப்படின்னா எஸ், தாராளமாக அந்த மாதிரியான ஒரு விஷயம் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக ஒரு பெட்டிஷன் வந்து இனிஷியேட் பண்ணலாம். இந்த பெட்டிஷனோட லைக் ப்ராசஸ், இந்த பெட்டிஷனோட ஈஸியாக சொல்லணும்னா வேலிடிட்டி மாதிரியான ஒரு விஷயம் இதோட முடியுது. விச் மீன்ஸ் இந்த பர்டிகுலர் பெட்டிஷனை நீங்கள் விட்ரா பண்ணதால நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டோம், விச் மீன்ஸ் தள்ளுபடி பண்ணிட்டோம், நோ மோர் எஃபெக்ட். ஓகே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் ஒரு ஃப்ரெஷ் பெட்டிஷனை தான் அவங்க இனிஷியேட் பண்ணணும். இப்போ இந்த சர்ச்சையை வந்து ஆரம்பித்தது அவர் அந்த அரசியல் களத்தில் அந்த எலெக்ஷன் நடக்க போகிற டைமில் பயங்கர இதாக. பட் கொஞ்சம் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவர் ஆக்டர் விஜயாக இருக்கிறப்பவே அரசியல் புரசலாக வந்து தெரிஞ்சது தான். ஸோ இத்தனை வருஷம் கழித்து இப்போ அதுக்கு ஒரு எண்டு மாதிரி வந்து ஆயிருக்கு. இது எப்போ ஃபுல்லாக இந்த பிரச்சனை முடியும்னு நினைக்கிறீங்க மேம்? மேபி எல்லோரும் சேர்ந்து வெளியே 2 பேரும் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சொல்கிற மாதிரி அந்த 2 நபர்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இது முடிவு பண்ணிட்டாங்க, தட் நாங்கள் பிரிய போகிறது இல்லை. விச் மீன்ஸ் இன்றைக்கி வந்த ஒரு விஷயத்தை வச்சு அஃபிஷியலாக எஸ் இங்கே டிவோர்ஸ் கிடையாதுப்பா, விச் மீன்ஸ் இவங்க பிரிய போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. நமக்கு அதெல்லாம் அடுத்த கட்ட அப்டேட்ஸாக இருக்கும். அவங்க அந்த 15 நிமிஷத்துலனா நமக்கு ஆர்டர் காப்பி போடும்போது 2 பக்கம் என்ன மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சாங்க, ஏன் விட்ரா பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஜட்மெண்ட் காப்பியில் வந்துடும். ஓகே, அது ஒரு பக்கம். இதனை தாண்டி அவங்க எப்போ ஒன்றா சேர போகிறாங்களா, எப்படி என்ன ஏது, ஏன்னா அவங்க வந்து ஷீஸ் இன் லண்டன், இவங்க இங்கே பொண்ணு அங்கே படிச்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது. அது எல்லாமே நமக்கு அடுத்தடுத்த கட்ட அப்டேட்டாக இருக்க போகுது. பட் எழுப்பப்பட்ட ஒரு கொஷின், ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு ப்ராப்ளமான டிவோர்ஸ் அப்படிங்கிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி கொடுத்த ஒரு விஷயம் மூலயமா. அப்போது ஒன்று பிரிய போகிறதுல அப்போ சேர்ந்து வாழ்கிறது தானே அடுத்த ஆப்ஷன். ஸோ அதுவாக தான் அந்த இடத்துல அதனை நோக்கி தான் அடுத்து வந்து ப்ராசஸ் போகிற மாதிரி இருக்கும். மேம், இப்போ இந்த கேஸ் வந்து அவங்க விட்ரா பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் நிறைய அலிகேஷன் சொல்லியிருந்தாங்க விஜய் அவர்கள் மேல். அதாவது நம்ம விஜய் அவர்கள் அந்த மாதிரி திங்கே பண்ணியிருக்க மாட்டோம், என்னை வந்து ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணார், எனக்கு நிறைய மென்டல் டார்ச்சர் கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இதை நம்ம இப்போ எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா இப்போ அவங்க விட்ரா பண்ணிட்டாங்க, பட் அது வெறும் அப்போ யார் மேலே இப்போ வந்து தப்பு, யார் பொய் சொல்லியிருக்கான்ற ஒரு கேள்வி வருது. இதை எப்படி பார்க்க? எஸ், இது அகெயின் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வேற நேச்சர் ஆஃப் கேஸ் கிடையாது. இதே ஒரு கிரிமினல் கேஸோ மற்ற மாதிரி கேஸஸாக இருந்தது அப்படின்னா இதனை நோக்கியான கேள்விகள் தொடர்ந்துக்கிட்டே போகலாம். ஓகே, பட் இங்கே அகெயின் 2 தனிப்பட்ட நபர்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு பிரச்சனை. இது எப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க பிரச்சனையாக தான் பார்க்கப்படும் இந்த இடத்துல. ஓகே, சம்மந்தப்பட்டவர்களே விட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அது அவங்களுக்குள்ள வந்து ஏன்னா இதற்கு முன்னாடியே நமக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது என்னன்னா, இவங்க கண்டிப்பாக சேர்ந்துருவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் கட் ஃபீல் வந்து சில பேர் சொன்னதுக்கான ரீசன் 2 ஃபேமிலியும் சேர்ந்து பேச்சுவார்த்தைகளை ஈடுபட்டிருக்காங்க. சங்கீதா அவர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த இடத்துல போகும்போது வந்துட்டு இந்த இடத்துல அமிக்கபிள் பிரைவேட் ரீகன்சிலியேஷன், திரும்ப ஒன்று சேர்வதற்கான ஒரு விஷயம் வந்து அங்கே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லப்பட்டது. ஓகே, ஏன்னா இங்கே நம்ம நிறைய பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கேசஸ் எடுத்துக்கிட்டாலே சில இடத்துல ஹஸ்பண்ட் தப்பு பண்ணியிருந்தாலும் சில பேர் நிஜமாவே மனம் திருந்தி வரும்போது ஏற்றுக்கக்கூடிய மனைவிகள் இருக்காங்க, குழந்தைக்காக ஏற்றுக்கக்கூடியது இருக்காங்க. ஓகே, ஏன்னா நான் சொன்ன மாதிரி இவங்க ஜஸ்ட் பேப்பரில் ஒரு அலிகேஷனாக தான் வச்சுருக்காங்க. அது இன்னும் அடுத்து எந்த ஃபேக்டருக்குமே போலியே, அது எந்த அளவுக்கு உண்மை, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸ் என்னன்ற ஸ்டேஜுக்கே நம்ம போகல. ஸோ அந்த அலிகேஷன்ஸ் எல்லாமே இந்த கேஸை விட்ரா பண்ணி டிஸ்போஸ் பண்ணதுனால அதோட அந்த அலிகேஷன்ஸ் எல்லாமே அந்த எஃபெக்ட் வந்து நோ மோர் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ இனிமேல் அதில் கொஷின் பண்ணுறதுக்கோ கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இருக்குது. ஓகே மேம், உங்களோட நேரத்துக்கு வந்து ரொம்ப நன்றி மேம். அடுத்தடுத்து இது சம்மந்தமாக ஏதாவது அப்டேட்ஸ் வந்து சட்ட ரீதியாக நடக்கிறப்ப நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.